திமுக கேட்குற தைரியம் இருந்தா நீங்கள் நல்ல இதிலிருந்து வந்திருந்தா இப்போ போய் அந்த இம்பீச்மெண்ட் கொடுத்தீங்களே எல்லா எம்பிக்களும் போய் அதே 120 பேரோட போய் இப்போ போய் இம்பீச்மெண்ட் கொடுங்க செந்தில்குமார் மேலே. பிஜேபி ஆதரவு தர்றோம். இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுங்க செந்தில்குமார் மேலே. நாங்கள் பண்ணுறோம், ஆதரவு தர்றோம், நடத்தலாம் விவாதம், எல்லாம் பண்ணலாம். செய்வாங்களா? அவருடைய அம்மா ஒரு எம்எல்ஏன்னு சொன்னதுக்கு அவர் வரதராஜன் அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்கே அவர் ஆர்எஸ்எஸ் நீதிபதி. எங்க யார் சொல்றா? டிஆர் பாலு பாராளுமன்றத்தில் பேசுறார். ஆர்எஸ்எஸ் நீதிபதி. நீதிபதி எப்படிங்க நீங்க சாயம் பூசுனீங்க? அப்ப செந்தில்குமார் யாரு? சுப்ரீம் கோர்ட் சொல்லுது தவறு நடந்திருக்குன்னு. இம்பீச்மெண்ட் கொடுக்குமா அந்த அரசாங்கம்? போவாங்களா? அங்க எவ்வளவு அவசர அவசரமா ஒரு தனிநபர் மேல விஜயை பிடிச்சி உள்ள போடணுங்கிறதுக்காக நீங்க எவ்வளவு வேலை பார்த்தீங்க? அதை கூட எங்கள் அண்ணாமலை அவர்கள் தான் அதை உடைச்சு சுக்குநூறாக்கி உங்களோட முகத்திரை தெருவுக்கு கொண்டு வந்தார். எங்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மிக தெளிவாக பேசினார். அதை பற்றி விஜய்க்கு எகைன்ஸ்டா நீங்க எல்லாம் ஒன்னா சேர்றீங்க, இது ரொம்ப தப்புன்னு பேசினாங்க. அதனால தானே இவங்களால எதுவும் பண்ண முடியல. இல்லைன்னா அன்னைக்கு இவர் விஜய் நேரம் ஜெயிலில் இருந்திருப்பார்ல. அந்த தனி நீதிபதி வச்சுக்கிட்டு எவ்வளவு ஒட்டுமொத்த அந்த கலவரத்துக்கு விஜய் தான் காரணம்னாரு. சொன்னாரா இல்லையா? சொன்னாங்க. அந்த பிரச்சார வாகனத்தை அரெஸ்ட் பண்ணுங்க, அது இல்லாம டெபாசிட் கட்டணும் என்னென்ன வேடிக்கை காமிச்சாரு.